ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்டர் மாம் குசின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். 200 கிராம்ஸ் ரைஸுக்கு 100 கிராம்ஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அதாவது நான் எடுத்துக்கிற கிளாஸ் சைஸ்க்கு ஒரு டம்ளர் ரைஸுக்கு அதில் அரை டம்ளர் துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா, ஒரு கேரட், ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சமாக பட்டாணி, அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் ஒரு ஹாஃப் சவ். இப்போ நம்ம ரைஸை குக்கரில் தான் வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே ரைஸை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி அளவாக ஊற்றிட்டு, அளவு மீன்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம எந்த கிளாஸில் ரைஸ் எடுத்தோமோ அந்த கிளாஸில் தண்ணியை கரெக்டாக ஊற்றுவோம். இப்போ ஒரு கிளாஸ் நாங்கள் எடுத்தோன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இந்த மாதிரி இப்போ நாங்கள் இதில் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, குக்கர்லேயும் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் 6 விசில் வச்சு எடுப்போம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துட்டு, கொஞ்சம் அரிசி கொஞ்சம் உதிராக இருக்கணுன்றதுக்காக நெய்யும் சேர்த்துட்டு நாங்கள் டைரெக்டாக குக்கரில் வைக்க போகிறோம். நீங்கள் இப்படி வைக்க மாட்டோம், நாங்கள் எப்பவும் போல் தனியாக தான் குக்கரில் வைப்போம் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பண்ணிக்கலாம். பட் இது எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நாங்கள் அப்படி பண்ணுறோம். இப்போ குக்கர் நல்லா டைட்டாக மூடிட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போது பிசிபெல்லாபாத்துக்கு நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். மசால் பார்த்திங்கன்னா, மல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2, லவங்கம் 4, பட்டை 1, ஒரு நட்சத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எடுத்த தேங்காய் துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூனு, அதே மாதிரி கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு, காஞ்ச மிளகா 7லேருந்து 8 இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது நம்மளோட கட்டி பெருங்காயம் தான். அதை நாங்கள் 3ஆக சுருட்டி போட்டிருக்கோம். இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் ஒன்றா போட்டுட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். நான் வேறு வதக்கிட்டே இருக்கும்போது எங்கள் மாமியாரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க வேறு ஒரு பொருளெல்லாம் போடுறதுக்கு மறந்து போகிறேன், தயவுசெய்து என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறதை நிறுத்தடின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. சரிங்கம்மா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசாமல் வெயிட் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் அவங்க பூண்டையும் சோம்பியும் போட மறந்துட்டாங்க. நீங்களும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோம்பும் இது கூட சேர்ந்துட்டு போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் எங்கள் மாமியார் போட்டு கொஞ்சமாக ஹீட்டில் கம்மியில் வச்சு கொஞ்சமாக பிசைஞ்சு போடுறாங்க. போடும்போது எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டுறக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொன்றும் போட்டதுக்கப்புறமும் ஒரு கிளறிட்டு மறுபடியும் அடுத்தது ஒரு பொருளாக போட்டு சாட்டே பண்ணிகிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ கத்துனாங்க. யாரான்னு பார்த்தா விசில். சரி, ஓகே, நம்ம அரைச்ச பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், அது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை போட்டுடலாம். இந்த கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 வெங்காயம், நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூட நம்ம 2 தக்காளி, அதை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாட்டே பண்ணிட்டுருக்க இந்த பாத்திரம் எங்கள் மாமியாரோட அவங்க அம்மா கொடுத்துட்டு போனது. அவங்க இப்போ வரைக்கும் அதை அவ்வளோ அழகாக க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாத்திரத்துக்கெலாம் இப்போ ஒரு 80 வயசுக்கு மேலேயே இருக்கும். சரி வாங்க நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச எல்லா காய்கறிகளையும் அது உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடும்போது ரொம்ப மீடியமில் வச்சுட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு, இந்த சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ் மேலே அந்த புளியை நல்லா வடிகட்டி அதில் சேர்த்து விட்டுட்டு இந்த புளியும் இந்த காய் வெஜிடபிள்ஸும் நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகி அடுப்பில் கொஞ்சம் தலைக்கட்டும். அது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு. இந்த உப்பும் இந்த மஞ்சப்பொடி இந்த புளி இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது அந்த வாசமே செமையாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸும் இந்த புளியும் நல்லா சேர்ந்து கொதி வரும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம பக்கத்தில் இந்த குக்கரில் இருந்த ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கும், அதோட கலரே பார்க்குறதுக்கு நல்லா அப்பிடைசிங்காக இருக்கும். இந்த பக்கம் ரைஸு, அந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் கொதிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை காணோம், எங்கடான்னு பார்த்தா திடீர்னு பார்த்து
அரைச்சி வச்சுருந்த எல்லா மசாலாவும் கட்டி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையால் பிசைஞ்சு விட்டுருந்தாங்க. இப்போது ரைஸை நல்லா என்ன பண்ணாங்க, ஒரு கரண்டி எடுத்து கலக்குன்னு கலக்கி அது நல்லா பிசிபெல்லாபாத் எப்படி ஒரு சாஃப்டான ஒரு கொலன்னு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் அழகாக கொண்டு வந்தாங்க. அந்த ரைஸும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, இவங்களை எடுத்து அந்த தண்ணியில் வெஜிடபிள்ஸில் போட்டால் தானே அந்த ஒரு டேஸ்ட் வரும். எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சாதத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாட்டே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடும்போது எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த தண்ணி தலைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாட்டே பண்ணி அழகாக பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு போட்டுட்டு பண்ணணும், சாதம் வெளியே வராமல். கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. சாதத்தோட நடுப்பகுதியிலையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நமக்கு ஃபுட்டு கொஞ்சம் நல்லாவே அழகாக பிளெண்ட் ஆகி இருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போடுற டைம் வந்துருச்சு. நாங்கள் 3 பேருன்றதுனால அந்த 200 கிராம் ரைஸுக்கு நாங்கள் 7 ஸ்பூன் ஆஃப் இந்த மசாலா அரைச்சி விட்டதை போட்டோம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மசாலாவை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவை ஃபுல்லாக போட்டுட்டு அந்த மசாலாவும் இந்த ரைஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பபிள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பபிள் வர டைம்லலாம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை கிண்டி அடியிலேருந்து நல்லா எடுத்து கிண்டி விட்டிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். மசாலாவோட வாசமும் நல்லபடியாக போயிடும். இப்போ மசாலா வாசம் போயிடுச்சு, ரைஸ் நல்லா இதுவாகிடுச்சுன்னா அது சிம்மிலே இருக்கட்டும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு அடுக்கில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அவ்வளோ ரைஸுக்கு இவ்வளோ எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டால் தான் அந்த பிசிபெல்லாபாத் சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த பிசிபெல்லாபாத்தில் ஊற்றுங்க. இந்த சாதத்தில் தாளித்தது அப்படியே ரைஸில் ஊற்றுனதுக்கப்புறம் சாதத்தை நல்லா கிளறி விடுங்க. அதாவது எப்படின்னா, சிம்மில் வச்சுட்டு நம்ம தாளித்து ஊற்றின இந்த நெய்யும் இந்த வேர்க்கடலையும் அந்த சாதத்தோட அடியில் வரைக்கும் நல்லா பரப்புற அளவுக்கு நல்லா ஸ்லோவாக எடுத்து அழகாக கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த நெய் வந்து ஃபுல் ரைஸுக்கும் அழகாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பொரியமாக கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துகிட்டு அதை குட்டியாக அழகாக நறுக்கி விட்டுட்டு சாதத்து மேலே போட்டால் கொத்தமல்லியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா பிசிபெல்லாபாத்துக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி எடுத்து அழகாக தூவி விட்டுட்டு சாப்பாடை கொஞ்சம் சிம்மில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், லைட்டாக பபிள் வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக கிளறி பரிமாறி பாருங்கள். பிசிபெல்லாபாத் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.